கர்த்தருடைய வார்த்தையிலே நம்முடைய இருதயத்தை எப்படி பலப்படுத்துவது என்று தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். அதில் சில சத்தியங்களை வைத்தோம். கிறிஸ்து நம்மை புது சிருஷ்டி ஆக்கியிருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிறவன் பார்க்கலும் என்னில் இருக்கிறவன் மிகப்பெரியவர், நீதிமான் என்கிற அந்த உணர்வை நமக்கு தந்திருக்கிறார். அதை தான் நாம் தொடர்ந்து போதனையாக செய்து கொண்டு வருகிறோம். அதை நீங்கள் தொடர்ந்து அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதிலிருந்து உங்களுக்கு நிறைய கற்றுக்கொள்ளக்கூடிய நிறைய வீடியோக்கள் இருக்குது. அதை நீங்கள் கேளுங்க. திரும்ப திரும்ப கேட்கறது மூலமாகத்தான். இப்போ ஒரு நேரம் கேட்டுட்டு மறுநாள் கேட்கல அப்படின்னா அது உங்களுக்கு புதுசாக இருக்கும். திரும்ப ஒரு 2 நேரம் 3 நேரம் கேளுங்க. அதனுடைய உங்களுக்கு அது ஒரு பலன் கிடைக்கும். இதனுடைய தொடர்ச்சியை நாம் பார்ப்போம். 1 கொரிந்தியர் 15:34 போன வாரம் சொன்னது போல, நீங்கள் பாவம் செய்யாமல் நீதிற்கேற்க விழித்துக்கொண்டு தெளிந்தவர்களாய் இருங்கள். சிலர் தேவனை பற்றி அறிவில்லாத இருக்கிறவர்களே, உங்களுக்கு வெட்கம் உண்டாக இதை சொல்லுகிறேன். கொரிந்திய சபைக்கு அப்போஸ்தலனான பவுல் எழுதுகிறார். இப்படி நீதிக்கேற்று, அதாவது நீதிமான். கொரிந்திய பட்டணத்தில் எல்லாமே இருக்குது. அவங்க நல்ல விசுவாசி, ஆவி வரங்கள் பெற்றவர்கள் எல்லாமே இருந்தும் பாவத்தில் அவர்கள் ரொம்ப கிடந்தார்கள். அதற்குத்தான் அவர் இதை எழுதுகிறார். நீங்கள் நீதிக்கேற்று விழித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் நீதிமான், நீங்கள் யார் என்று உங்களுக்குள்ளே அது தெரியாது. சில பேர்கள் இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, சில பேர்கள் நீதிமான்கிறதே தெரியாது. அதான் அதில் ஒரு பெரிய பிரச்சனை. அதை சபையில் கற்றே கொடுக்க மாட்டாங்க. நீ கிறிஸ்துக்குள்ளே யார், நீ நீதிமான். நான் வளர்ந்து வந்த காலத்துலலாம் எனக்கு இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு போதகர்கள் கிடைக்காமல் இருந்தாங்க. நிறைய வசனங்கள் எனக்கு கிடைக்கல. நான்லாம் ரொம்ப பாவங்கள் நிறைந்த இந்த இடத்துல நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இதை எப்படி மேற்கொள்வது, அதை நான் தேடி தேடி பார்த்தேன். ஒன்றும் கிடைக்கல. ஆனால் சில இடத்துல போனால் அப்படி தான் சொல்லுவாங்க, பாவி. நான் பாவி என்று சொன்னாலும் பாவம் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும். ஆனால் நீ கிறிஸ்துக்குள் அந்த பாவத்தை எப்படி மேற்கொண்டு அதன் மூலமாக நீ எப்படி வெற்றி பெறலாம் என்று அவர்கள் சொல்லிக் கொடுக்கவே இல்லை. ஆனால் சில நாட்கள் போன பிறகுதான் தெரியுது, நீ கிறிஸ்துக்குள்ளே யாராக இருக்கிறாய், நீதிமானாக இருக்கிறாய். நீ இப்பொழுது கிறிஸ்துவை அவர் உன்னை பழைய இதில் நீ எப்படி இருந்தா, ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தா, பாவங்களுக்காக நீ சில காரியங்கள் ஒப்பு கொடுத்தா. ஆனால் இப்பொழுது நீ கிறிஸ்துக்குள்ளே நீ வந்துட்டா. வரும்பொழுது என்ன நடக்கிறது, அவர் உன்னை சுத்திகரித்து மீண்டும் ஏற்றுக்கொண்டு அவர் உன்னை புது சிருஷ்டி ஆக்கியிருக்கிறார். ஆகையால் நீ எப்படி இருக்க வேண்டும் அதை உணர்த்துகிறார். அப்பொழுதுதான் நீ பாவம் செய்யாமல் நீ மேற்கொள்ள முடியும் என்று. அந்த விசுவாசங்களுக்கு அந்த நீதிமான்கிறத அந்த அறிவில்லாதனால தான் சிலவர்கள் இந்த பாவத்திலே அவர்கள் விழுகிறார்கள். அவர்களுக்கு அறிவே இல்லாமல் இருக்கிறார்கள். இதை எப்படி மேற்கொள்வது அப்படின்னு ரொம்ப நாள் சென்ற பிறகுதான் இதெல்லாம் நான் படிக்கும் பொழுது தெரிஞ்சது. இது எப்படி இந்த பாவத்திலிருந்து எப்படி நாம் வெற்றி பெற, அதாவது இந்த பாவம் ஏற்கனவே நமக்குள்ளே குடியிருக்குது. இந்த பாவத்தை இப்பொழுது நமக்கு தேவன் ஆப்ஷன் கொடுத்துருக்காரு. நீ செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம். அப்போ அப்படி இல்லை. நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொன்னேன், நீ அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. அப்போ நீ அவங்க சொன்னதான் நீங்கள் செய்யணும், அந்த மாதிரி சூழ்நிலை. ஆனால் இப்போ தேவன் அப்படி நம் பாவத்தை கழுவி நம்ம நீதிமானாக்கி விட்டார். இப்பொழுது பாவத்துக்கு நீங்கள் நோ சொல்லலாம். ஏன்னா நீங்கள் இப்போ உங்கள் கையில் இருக்குது, எல்லாமே தேவன் கொடுத்துருக்காரு. பாவத்தை பார்த்து தேவன் கட்டளையிடலை, உங்களை பார்த்து தான் சொல்லுது. பாவத்தை நீ ஆட்கொள்ளாதே என்று தேவன் உங்களை பார்த்து தான் சொல்லியிருக்காரு. பாவம் பெருசுன்னா நீங்கள் தேவன் அதை பார்த்து சொல்லியிருப்பாரு. நீங்கள் தான் உங்களை பார்த்து தான் சொல்லார். ஏனென்றால் உங்களுக்குள்ள இருக்கிற பெரியவர், அப்படி தானே? அல்லேலூயா. அந்த பாவத்தை பார்க்கிலும் உங்களுக்குள்ள இருக்கிற பெரியவர். அப்போ நீங்கள் தான் அதை கட்டளையிடணும். ரோமர் 6 படிக்கிறேன். 6ஆம் அதிகாரம், ரோமர் 6:1. ஆகையால் என்ன சொல்வோம், கிருபை பெறும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்காமல் என்று சொல்வோமோ? கூடாது. பாவத்தை மறித்த நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம்? 6 சொல்லு. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். அதாவது பாவம் அந்த சிலுவையில் அறையப்பட்டிருக்குன்னு நம்ம பைபிளை படித்து அறிஞ்சுக்கொள்கிறோம். இதில் இன்னொரு முக்கியமானது என்னென்னா, நாம் பாவத்திற்கு செத்தவன் என்று நினைத்து கொள்ள வேண்டும். அப்படின்னா எப்படின்னா,
சரீரப்பிரகாரமாக எதுவுமே செய்ய முடியாது. இப்போ ஒரு இறந்து போயிட்டார் அப்படின்னு வச்சாங்களாம், அவர்களுக்கு இறந்த இடத்துல சிலவங்களுக்கு விரும்பின சாப்பாடு ஏதோ பீடி சிகரெட் ஏதாவது வைப்பாங்க. இப்போ அவர் இறந்து போயிட்டார், சரீரப்பிரகாரமாக ஒன்றுமே செய்ய முடியாது. குடிக்க முடியாது, வாங்க முடியாது, ஒன்றும் செய்ய திட்ட முடியாது, வாங்க முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. இப்போ அவர் சரீரப்பிரகாரமாக இறந்து விட்டார். அதே போல் நம் பாவத்திற்கு செத்தவன் என்ற அந்த உணர்வு உங்களுக்குள்ளே வர வேண்டும். பாவம் எப்படி செய்கிறாங்க, முடியும் அப்படிங்கிறது அவங்களுக்கு இயலாமத்தன்மை இருக்குது, நாம் பலவீனம் அப்படின்னு நினச்சாலும் செய்கிறாங்க. ஆனால் நாம் எப்படி எண்ணிக்கொள்ள வேண்டும் பாருங்கள். இப்போ ஒரு சரீர பிரகாரம் ஒருத்தர் செத்துட்டான், அவன் செத்த பிறகு என்ன நடக்கு, அவனால் முடியாது. அதே போல் நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கணும், நான் பாவத்துக்கு செத்தவன், அப்போ நான் என்னால் பண்ண முடியாது. பாவத்துக்கு செத்தவன் நான் எப்படி பண்ண முடியாது. அதே போல் நாம் பாவத்துக்கு செத்தவன் என்று எண்ணிக்கொள்ள வேண்டும். மனதில் எப்பொழுதும் மாற்றம் ஏற்படுவது அப்பொழுதுதான் வெளியே நடவடிக்கை. நம்முடைய மனதில் எப்போ மாற்றம் வருது, அதாவது நீங்கள் நினைக்கணும். இப்போ ஒருத்தர் சிகரெட் குடிக்காருன்னு வச்சுக்கலாம், அவர் சொல்லுவார், ரொம்ப நாளாச்சு விடவே முடியலங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிம்பாரு. என்னைக்கு அவர் முடியலன்னு சொல்லுவாரோ அது முடியாது. என்னைக்கு அவர் அந்த மேற்கொண்டு இது முடியும், ஏன்னா தேவன் இப்போ ஆப்ஷன் கொடுத்துட்டாருங்க உங்கள் கையில், முடியும் அப்படின்னு நீங்கள் அது சொன்னால் தான் அது முடியும். உண்மையிலே நீங்கள் உங்கள் மனசாட்சி சொல்லுங்கள், நீங்கள் ஒரு காரியத்தை செய்யுங்க தவறுண்டு, அது உங்களால் முடியுங்க, கண்டிப்பாக முடியும். தவறானது அது செய்யக்கூடாதுன்னா செய்ய மாட்டீங்க. அப்படி நிறைய பேர், எத்தனை பேர் இருக்காங்க, அதை விட்டு விலகி போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி மனதுக்குள்ளே மாற்றத்தை நீங்கள் கொண்டு வரணும். மனதுக்குள்ளே நீங்கள் மாற்றத்தை கொண்டு வரலன்னா உங்களுடைய மனம் பலப்படாது, நீங்கள் அதிலே தான் இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றிகரமான வாழ்க்கை நீங்கள் வாழவே முடியாது. அந்த மனம் எப்படி, அதைத்தான் தேவன் சொல்லி வருகிறார், நான் பாவத்துக்கு செத்தவன். அது ஏன் அப்படி சொல்லுகிறாருன்னா, நீ சரீரப்பிரகாரமாக அதை செய்த பொழுது அது உன்னை பாதித்து உன்னுடைய வாழ்க்கையை வெற்றிகரமான வாழ்க்கை கொண்டு வராது. அதுக்கு தான் அதை சொல்ல நீ சரீரப்பிரகாரம் செத்தவன் எப்படி ஒன்றுமே செய்ய முடியாத போல நீ பாவத்துக்கு செத்தவன் அப்படின்னு நீங்கள் நினைக்கணும். நான் பாவத்துக்கு செத்தவன், என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுண்டு. அதே போல் ரோமர், திரும்ப அதை வாசிக்கிறேன். ரோமர் 6 6-7 படிக்கேன். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறானே, ஆகையால் கிறிஸ்துவோட கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்திருப்போம் என்று நம்புகிறோம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. கிறிஸ்து ஒரு முறை தான் மறித்திருக்கிறார், திரும்ப அவர் மறித்ததில்லை. அவர் திரும்ப மறிக்க போவதில்லை, ஒரு நேரம் தான் மறித்திருக்கிறாரு. திரும்ப அதை மறிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வது, திரும்ப அவர் மரணம் ஆண்டு கொள்வதில்லை. நமக்கு அவர் மறித்தது பாவத்துக்கென்று ஒரு தரம் மறித்தார். நம்முடைய பாவத்தெல்லாம் நீக்கிறதுக்கு ஒரு தரம் மறித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்கள் பாவத்துக்கு மறித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் தேவனுக்கென்று பிழைத்தவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். கிறிஸ்துக்குள் தேவனுக்கென்று பிழைத்தவர்களாக எண்ணிக்கொள்ளுங்கள். இதைத்தான் தேவன் சொல்லுறது. செத்தவன் எப்படியோ அப்படி பாவத்துக்கு கர்த்தர் நாம் அதுக்காக அந்த எப்படி அவன் எண்ணிக்கொள்ள முடியலையோ என்ற கெட்ட வார்த்தைகளால் என அதே போல பாவத்துக்கு செத்தவன் என்று நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும். தேவனுக்கு அந்த மாதிரி தேவனுக்கு என்று நாம் பிழைத்திருக்கிறோம். தேவன் நம்மோடு அவர் பாவத்தை சுத்திகரித்து நம்ம எப்படி ஏற்றார், அதே போல் தேவ வசனம் என்ன சொல்லுகிறது, அதே போல் நாம் வாழ முடியும். தேவ வசனம் என்ன சொல்லுது, இந்த மாதிரி இந்த வசனத்தை நான் படிக்கும்போது இருந்தது, உங்களால் அந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கி நீங்கள் தேவன் சொல்வது போல் வாழ முடியும். இப்பொழுது உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, நீங்கள் எப்படி தேவன் சொன்ன அந்த வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்க முடியும். இல்லை நான் சரீரப்பிரமான பலவீனமாக இருக்கிறேன் அப்படின்னு சில பேர் இப்படி சொல்லி அவங்க பாவின்னு அவங்களுக்கு மனசுக்குள்ளே சொல்லி அவங்க அந்த இதிலே போவாங்க. ஆனால் தேவன் என்ன சொல்லியிருக்கிறார், அது நினைக்கவே மாட்டாங்க. இதில் என்ன பிரச்சனை இருக்குன்னு பாருங்கள். சிலர் பேர் பாவம் செய்ய முடியாது, ஆனால் பாவத்தை இருந்து விட முடியவில்லைன்னு சொல்லுவாங்க. பாவம் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு சில பேர் பாவம் செய்ய முடியாது அதை சொல்லிட்டு அந்த பாவத்தை விட முடியல அப்படிம்பாங்க. என்றைக்கு முடியலன்னு சொன்னாலே அது முடியும் அப்படின்னு நீங்கள் எடுக்கணும். ஆனால் சில இன்னும் பாவம் செய்யாமல் இருக்க முடியவில்லை என்று சொல்வார்கள். நீங்கள் கஷ்டம் என்று சொன்னால் அது கஷ்டம்தான். நீங்கள் கஷ்டமில்லை என்று அது கஷ்டமில்லை. பாவம் செய்யாமல் இருக்க முடியும். நான்
கர்த்தருக்குள் பிழைத்திருக்கிறேன். தேவன் நம்மை பாவத்திலிருந்து மீட்டெடுத்து கர்த்தருக்குள், பாவம் நம்மை விட வலிமை வாய்ந்து நீங்கள் எண்ணவே கூடாது. சில பேர் அப்படி தான் யோசிக்கிறாங்க. பாவம் நம்மளை விட வலிமை வாய்ந்தது அப்படின்னு நினச்சதுனால தான் திரும்ப திரும்ப பாவம் செய்கிறாங்க. அதே மாதிரி தான் சாப்பாடு எப்படினாலும் போட்டு சாப்பிட்டுடுது, தன்னை கண்ட்ரோலே இல்லை. அதே இது ஒரு துப்பாக்கி வச்சு இவ்வளோதான் திங்கணும் அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணுங்கள், கரெக்டாக சாப்பிடுவான். அதே மாதிரி இப்போ அது பலவீனமாக இருக்குது. அதே போல் நமக்கு இருக்கிறவர் பலவீனமாக இல்லை, அவர் நம்ம பலப்படுத்துகிறவர் நம்மோடு இருக்கிறார். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். உள்ள இருக்க நம்ம பலவீனமாக இருக்கிறவர்களை பலப்படுத்துகிறவர் நம்மோடு இருக்கிறார். நம்ம உலகத்தில் இருக்கிற பார்த்து நம்மோட இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார். அப்படி தானே? ரெண்டாவது என்ன சொல்ல பிறகு இந்த பிரச்சனை பாவம் நம்மை விட வலிமை வாய்ந்ததுன்னு சொன்னோம்ல, அந்த வலிமை வாய்ந்தது என்னங்கிறார். அதனால தான் பிரச்சனை. எனக்குள் இருப்பவர் பெரியவர் என்று என்ன வேண்டும். இயேசு இல்லாமல் இருக்கும்போது நீங்கள் பாவம் ஆட்கொண்டது. இயேசு கிறிஸ்து நீங்கள் இல்லாமல் இருக்கும்போது நீங்கள் எப்போ நீங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய கண்கள், உங்களுடைய காதுகள் எல்லாமே நீங்கள் பாவ செயலுக்கு ஒப்பு கொடுத்தீங்க. ஆனால் கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்ட பொழுது அவர்களோடு மரித்து அவர் நமக்காக சிலுவையில் செஞ்சு அந்த பாவத்தை நீக்கி அவர் என்ன பண்ணிட்டார், உங்களை புது சிருஷ்டியாக்கி உங்களை நீதிமான்ங்கிற அந்த பட்டத்தை கொடுத்துட்டார். இப்போ நீங்கள் அந்த பட்டம் உங்களுக்கு கொடுத்த உடனே நீங்கள் எப்படி இருக்கணும், உங்களுக்கு அது தெரியணும். அதை தான் சபையில் போதிக்கிறது இல்லை. ஒரு மனிதனை பற்றி சொல்லணும். நீ யார், கிறிஸ்துக்குள்ளே நீ எப்பேற்பட்டவன், நீ இருக்கிறதுனால தான் நீ இப்படி இருக்க வேண்டும், நீதிமான்கிற அந்த உணர்வு அங்கே கொடுக்க வேண்டும். அதான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்னார், ராஜான்னு தெரிஞ்ச பிறகு பிச்சைக்காரன் எடுப்பானா? எடுக்க மாட்டான். அவன் ராஜாவாக இருந்தால் ராஜ ஸ்தோரணையில் அவன் எப்படி கம்பீரமாக இருப்பானோ அதே போல் நீ இல்லை நான் பிச்சைக்காரனாக இருப்பேன் அப்படின்னு அவன் ஒரு நாள் நினைக்க மாட்டான். ராஜாவும் அந்த மாதிரி. சிலர் சாட்சி சொல்லுகிறார்கள், இயேசு எனக்குள் இருக்கிறது, அதனால் நான் மாறிவிட்டேன். சில பேர் சாட்சி சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, அந்த கனம். சில நேரம் சொல்லுங்க, தேவன் எனக்குள்ளே தொட்டார், அந்த கனத்தில் எனக்குடைய எல்லா பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரித்துட்டார். ஆமாங்க, அப்படி சில காரியங்கள் நடக்கு. தேவன் அப்படிப்பட்ட அந்த மாதிரி ஒரு அற்புதங்களை செய்கிறார். தேவன் மக்கள் மத்தியில் இன்னும் அற்புதங்களை செய்து கொண்டு இருக்கிறாருங்க. நீங்கள் விசுவாசிக்க வேண்டியதுதான் உங்களுக்கு வேலை. அதை தான் தேவன் திரும்ப 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 சொல்ல, விசுவாசிக்கிற ஒரு நாள் கெட்டு போவதில்லை. எப்படி தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது அவர் உண்மையிலே அற்புதம் செய்கிறவர் இருக்கிறார், துணை உள்ளவர் இருக்கிறார், என்னை விட்டு விலகாதவர் இருக்கிறார். இதை நீங்கள் விசுவாசிக்கணும். நீங்கள் விசுவாசிக்கலைன்னா அது நடக்காது. அப்போ தான் உங்கள் மனம் பலப்படும். இதைத்தான் நான் தொடர்ந்து போதிச்சு வருகிறேன். இதெல்லாம் எப்படி உங்கள் மனதை பலப்படுத்துறதுக்காண்டி தான் இந்த போதனையே. நீங்கள் தொடர்ந்து கேட்க கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார், என் பாவத்தை எல்லாம் மீட்கொள்ள, பாவத்திலிருந்து வெற்றி பெறது எப்படி, பாவத்திலிருந்து வெற்றி பெறது எப்படி, பாவம் உங்களை ஆட்கொண்டது. ஆனால் நீதிமான்கிற அந்த உணர்வு உங்களுக்குள்ளே வரும்போது நீங்கள் பாவம் செய்யக்குள்ளே போகவே மாட்டீங்க. அது எப்படி போவீங்க? போக மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியாதனால தான் நீங்கள் போகிறீங்க. நீங்கள் கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளக்கு முன்மட்டி தான் நீங்கள் பாவம் செஞ்சீங்க. இப்போ கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள். நான் புதிதாக இருக்கிறேன். சிலர் கோயில் போனால் அங்கேயும் சில பேர்கள் இப்படி தான் சொல்லுவாங்க, பாவி பாவி பாவின்னு சொல்லி அவங்கள தட்டிடுது. ஆகையால் அவங்க பாவம் செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் திரும்ப அதான் சொல்லிட்டு இருக்கேன். சில பேர்கள் இப்படி சொல்லவே மாட்டாங்க, நீ கிறிஸ்துக்குள்ள யார், நீதிமான்கிற அந்த உணர்வு உங்களுக்குள்ள வரணும். நான் ராஜா மாதிரி இருக்கிறேன், எனக்கு கர்த்தர் என் ராஜாதி ராஜன், அவருக்குடைய குழந்தையாக இருக்கிறேன், அவர் என்னை ஏற்றுக்கொண்டார், அவர் என்னை அரவணைத்துக்கிறார். நான் ஏன் அந்த பாவ செயலில் விழணும்? சின்ன சிற்றின்பத்தில் என்ன மற்ற காரியத்தில் ஏன் விழணும்? எதுக்கு அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ள அந்த உணர்வை நீங்கள் பெருக்கெடுத்தணும். அதை நீங்கள் திரும்ப யோசிக்கணும். அதை நான் எப்படி யோசிக்கணும்? திரும்ப கேட்கணும், வசனங்களை படிக்கணும், தனிமையாக இருக்கும்பொழுது அந்த தேவ வசனத்தில் எடுத்து உட்கார்ந்து அதை ஆராய்ந்து பார்க்கணும். இப்படி பார்க்க தான் நீங்கள் அதிலே பழக உங்களை நீங்களே அறிந்து கொள்ளும் போது உங்களுடைய மனம் புதிதாகும். அப்படி தான் தேவன் உங்களுக்குள்ளே வந்து உலாவுவார். அப்பொழுது உங்களுக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுப்பார். பாருங்க, எனக்குள் பலவீனம் மட்டும் இருக்கிறது நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு காரியத்தில் வெற்றியை அடைய முடியாது. உங்களுக்கு இருப்பவர் பெரியவர், உங்கள் பாவத்தை ஜெயிக்க முடியும். நீங்கள் நினைக்கணும், எனக்குள்ளே இருக்கிற பெரியவர், நான் பாவத்தை ஜெயிக்க முடியும், என்னால் செய்ய முடியும், பாவம் என்னை விட பெரிதல்ல, நான் பாவத்தை காட்டிலும் பலன் உள்ளவனாக இருக்கிறேன், இப்படி நீங்கள் நினைக்கணும். நான் பாவம் செய்ய வேண்டாமல் அவசியம் கிடையாது. நான் எப்படி முயற்சி செய்கிறேனோ இல்லையோ, நான் எப்பொழுது அதை வெறுக்கிறேன், அந்த பாவத்தை நான் வெறுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும். காலையில் எழுந்தவுடன் எனக்குள்ளே இருக்கிற பெரியவர், நான் யார் என்பது உங்களுக்குள்ள ஒரு அறிவு வரணும். காலையில் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், காலையில் எந்திரிச்ச உடனே சில வார்த்தைகளை நீங்கள் அறிக்கணும். பெட்லேருந்து எந்திரிச்ச உடனே கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார், இன்று அவர் எனக்கு அற்புதம் செய்கிறவர் எனக்குள்ளே இருக்கிறார், நான் இன்றைக்கி ஒரு காரியத்துக்கு போகிறேன், துணை செய்கிறவர் என்னோடு கொடுக்குறார். இப்படி எத்தனை பேருங்க நீங்கள் பேசுகிறீங்க? ஒரு நாளும் பேசுனதே இல்லை. நீங்கள் தொடர்ந்து இப்படி பேச பழகணும்.
காலில் எந்திரிச்சவொடனே சிலவங்க ஜெபம் பண்ணாங்க. பட் ஆனால் இந்த மாதிரி சொல்லணும், துணை செய்கிறவர் எனக்கு, அற்புதம் செய்கிறவன், என்னை விட்டு கைவிடாதவன் எனக்கு, என்னோடு நெருங்கி வருகிறவர் என்னோடு கூட இருக்கிறார். நான் யார்? நான் நீதிமான் கிறிஸ்துக்குள்ளே. இப்படி எந்திக்கணும் பூஸ்டா. என்ன செய்ய அப்படி இந்த அப்படி தான் உங்கள் அந்த காலை அந்த புல் நாள் அப்படி தான் இருக்கும். எந்திரிச்ச உடனே சொல்லணும், கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிற, இந்த அண்ட சராசரி படைத்தவர் எனக்குள்ளே இருந்து இந்த இயற்கை காட்சிகளை காண எனக்கு அற்புதமான ஒரு கண்களை கொடுத்துட்டு அதற்கு கொடான கூடிய நன்றி. இப்படி ஒவ்வொரு நாளும் அவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே போகணும். அப்பொழுதுதான் அந்த உங்களுக்குள்ள அந்த அந்த எனர்ஜி உங்களுக்குள்ளே அப்படி வளர்த்து கொள்வீங்க. நீங்கள் தினமும் அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். மற்ற வீடியோ மற்ற டிவிலாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா என்றைக்கு நீங்கள் பலவே பட முடியாது. அது மூலம் அது பூரா உங்களை நெகட்டிவாக அதை காமிச்சு உங்களை ஒரே மட்டம் தட்டியே தான் வைக்கும். ஆனால் கிறிஸ்துக்குள்ளே நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு குறை இருக்காதுங்க. நீங்கள் எத்தனை தான் பிரச்சனைகள் இந்த உலகத்தில் வந்தாலும் நீங்கள் சந்தோஷமான வாழ்க்கை உங்களுக்கு குறைவில்லாத தருவார். சிங்க குட்டிகள் தாட்சியில் பட்டினி கிடந்தாலும் அந்த கர்த்தரை தேடுகிறவர் ஒரு நாளும் குறைவே இருக்காது. அப்படி சொல்லியிருக்காது. அது உண்மைங்க. கர்த்தரை நீங்கள் தேட 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 உங்களுக்குள்ளே இருக்கிறவர் உங்களை உயர்ந்த நிலையில் கொண்டு சென்று அவர் உங்களை வழிநடத்துவார். அதனால் பாவத்தில் அடி எடுக்காமல் நீங்கள் எப்பொழுதும் கர்த்தருக்குள்ளே இடம் கொடுங்கள். பாவத்துக்கு நீங்கள் இடம் கொடுக்காமல் இருக்க வேண்டும். ரோமர் மறுபடியும் ஒன்று பாசுங்க, 6:12 படிக்கிறேன் பாருங்க. அதே இதில், ஆகையால் நீங்கள் சரீர இச்சையின்படி பாவத்துக்கு கீழ்ப்படியத்தக்க சாவுக்கு எதுவான உங்கள் சரீரத்தை பாவம் ஆளாக நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்துக்கு ஒப்புக்கொடாமல் உங்கள் மருத்துவத்திலிருந்து பிழைத்திருக்கிறீர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாகவும் தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள். அல்லேலூயா. அதாவது ஆயுதங்கள்னா நம்முடைய சரீரம் எல்லாம் ஒரு கருவி போல. எப்படி நான் ஏற்கனவே முதல்ல சொன்னோம்ல, அந்த நம்முடைய கண்கள், காதுகள் இதெல்லாம் பாவத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்தோம். எது கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளும் என்பது. இப்போ நம் கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொண்ட உடனே நீ யார், நான் யார் அப்படிங்கிறது புரிந்து கொள்ள வேண்டும். ஆஹா, என்னை தேவன் என்னை புது சிருஷ்டி ஆக்கியிருக்கிறார். அவர் எனக்குள்ளே வந்து விட்டார். இந்த உலகத்தில் இருக்கிற பக்கத்தில் எனக்குள்ளே இருக்கிற இப்போ பெரியவராக இருக்கிறார். அவர் என்னை நீதிமானாக்கி விட்டார். அப்போ உங்கள் மனம் எப்படி இருக்கும்? எத்தனை பிரச்சனைகள் வெளியே உலகத்தில் இந்த சொசைட்டியில் மற்ற நடந்தாலும் உங்கள் மனம் கரெக்டாக வேலை செய்யும். எப்பொழுது கிறிஸ்துவுக்கு நீங்கள் இப்படிப்பட்ட உணர்வுகளை நீங்கள் கொண்டு வரும்பொழுது தான். ஆகா, இல்லைன்னா நீங்கள் எந்த ஒரு சின்ன பிரச்சனையும் உடனே கொந்தளிச்சிருவீங்க. உடனே அடிதடி வெட்டு இதுக்கு தான் போவீங்க வெளியே. உங்கள் மனம் ஒரு சாயலில் இருக்காது. உங்களை நீங்கள் தான் அதை ஆட்கொள்வீங்க. அதுதான் உங்களை ஆட்கொள்ளணும். சரி, அதை நீங்கள் ஆட்கொள்ளவே முடியாது. எப்போதும் மனதை நீங்கள் தான் ஆட்கொள்ள வேண்டும். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுக்கு கீழ்ப்படியணும். அதுதான் மனம் சொல்லதை நீங்கள் அது பாட்டுக்கு அது போகும். பல தோட்டுகள் எல்லாம் வரும். இல்லை, இது தப்பு, நிறுத்து அப்படின்னு நீங்கள் அதுக்கு ஆர்டர் கொடுக்கணும். அப்போ தான் அது செயல்படும் கரெக்டாக. ஆஹா, எது உள்ளே போகணும், எது வெளியே வைக்கணும்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். அப்போ தான் அந்த வாழ்க்கையில் நீங்கள் வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ முடியும். உங்கள் மனமும் புதிதாக இருக்கும். உங்கள் மனம் எப்பொழுதும் கிறிஸ்துக்குள்ளே இருக்கும் பொழுது உங்கள் மனம் பலனாக இருந்து எப்பொழுதும் எல்லா காரியத்திலும் நீங்கள் ஈஸியாக கையாளுவீங்க. வெளியே எந்த பிரச்சனை இருந்தாலும், எப்படி அந்த பையன், எப்படி அந்த ஆட்கள் எவ்வளோ அழகாக அந்த குடும்பத்தை நடத்துகிறாங்க, எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க. காரணம் என்ன? உங்கள் மனம் சரியாக இருக்குது. உங்கள் மனதை நீங்கள் தவறான டைரக்ஷனில் கொண்டு போகல. ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் எங்கே போகணுங்கிற டைரக்ஷனை நீங்கள் நீதிமான்கிற அந்த டைரக்ஷனில் போகும்போது இந்த பக்கம் திரும்பவே மாட்டீங்க. நீதிமான்கிறதான் போவீங்க. மற்ற உங்களுக்கு இல்லை நான் நீதிமான் இல்லைன்னு வேறு இடத்துல போனீங்கன்னா அது அங்கே தான் மாட்டுவீங்க. கர்த்தருக்குள்ளே நான் யார், நீதிமான்கிற அந்த டைரக்ஷனில் போகும்போது உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக மாறும். உங்களுடைய மனம் இன்னும் பலப்படும். ஆகையால் தொடர்ந்து நாம் இந்த நீதிமான்கிறதை கற்றுக்கொள்வோம். இந்த மாதிரி கர்த்தருக்குள்ளே நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுடைய மனம் இன்னும் பலப்பட்டு கர்த்தர் உங்களுக்குள்ளே உலாவி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.